புரட்டாசி மாசம் ஏன் அசைவம் சாப்பிடக்கூடாது? புரட்டாசி மாசம் புண்ணிய நிறைந்த மாதம். புரட்டாசி மகாவிஷ்ணுக்கு உகந்தது. இந்த ஒரு மாசத்துக்கு மட்டும் அசைவத்தை விடுத்து சைவத்துக்கு மாறினோம் அப்படின்னா சாத்வீக எண்ணங்கள் அதிகரிக்குமா? விரதம்ங்கிறது தெய்வத்தை நினைச்சு உடலையும் மனசையும் தூய்மைப்படுத்தி நல்வழியில போகிறதுக்காக தான் பெரியவங்க சொல்லி இருக்காங்க. இதுக்கு ஒரு புராண கதையும் இருக்கு. சனி பகவானுக்கு ஒரு முறை அகங்காரம் தலை தூக்குச்சான். தன்னுடைய உயர்வான நிலையை கண்டு அகம்பாவத்தை விடுத்து பணிவோட நாராயணனை வழிபட்டா அவரை நெருங்க முடியும்ன்றத மறந்த சனி பகவான் சீனிவாச பெருமாள் வாசம் செய்யும் திருமலைக்கு ஒரு முறை போய் காலை பதிச்சாராம். வெங்கடேச பெருமான் இதை அறிஞ்சு அவருடைய ஆணவத்தை அடக்க அடுத்த நிமிடமே அவரை திருமலையிலிருந்து தூக்கி வீசினாராம். தன்னுடைய நிலை குறித்து வருந்திய சனி பகவான் பெருமாள் கிட்ட மன்னிப்பு கேட்க பெருமாளும் மன்னிச்சு ஏத்துக்கிட்டாராம். புரட்டாசி மாசத்துல வர சனிக்கிழமை தோறும் என்ன வழிபடுங்க, சனி தொல்லையிலிருந்து முழுமையா உங்களை பாதுகாப்பேன் அப்படின்னு பக்தர்களுக்கு ஆசி வழங்கினாராம் சீனிவாச பெருமாள். அது மட்டும் இல்லாம சனி பகவான் பிறந்த தினமும் புரட்டாசி மாசத்துல வர சனிக்கிழமைன்றதுனால சனியோட தாக்கம் குறையணும்னா சனிக்கிழமை